கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆம் என அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். வியாதியோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு, குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தோடு, திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை யாரிடத்தில் நாம் செலுத்த வேண்டும்? கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும். நம்ம போய் மனுஷனிடத்தில் சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம இந்த பக்கம் வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை பரிகசித்து சிரிப்பார்கள். நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கிறோமோ, வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தாருங்க, என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்திலே ஒரு விடுதலையை தாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க என்று சொல்லி நாம் கெஞ்சி அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் நம்முடைய கர்த்தாவை பாரத்தை இறக்கி வைக்கும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு என்ன செய்வாராம்? பதில் தருவார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது சொல்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே இந்தந்த காரியத்திலே எனக்கு விடுதலை வேண்டும், இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும், எனக்கு சமாதானம் குறைவாக இருக்கிறது, சமாதானம் தர வேண்டும். அதே மாதிரி குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு என்ன செய்வாராம்? விடுதலையும் வெற்றியும் தருவார். ஜெயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. விடுதலை பெறுவீங்க. வியாதியிலேருந்து விடுதலை பெறுவீங்க. ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் எதை தருவார்? ஞானத்தை தருவார். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? அதிகாலமே எழும்பி அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எல்லா தேவைகளையும், என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை அவரிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், ஜெயத்தை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக.